நிர்வாகிகள் கூட்டம்னா வெறும் மக்கள் மட்டும் வரமாட்டாங்களா, இல்ல அவங்க நிர்வாகிகள் மட்டும் தான் வருவாங்களா? அதை பத்தி என்ன? இல்ல அது இப்போ இந்த பர்மிஷன் கிடைக்கிறதுலயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது கிடைக்காதனால என்னன்னா, சரி ரொம்ப டைம் இழுக்குது அப்படிங்கும் போது, இது எனக்கு தெரிந்து என்னன்னா, இது காவல்துறையிலே கூட அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா நீங்க கேட்கிற அந்த ஒரு பெரிய மாநாடு மாதிரியான கூட்டத்துக்கு உங்க கட்சிக்கு அனுமதிக்கிறதுல காவல்துறை சைட்ல, ஏன்னா அரசை உள்ள இருக்க மாட்டாங்க, காவல்துறை சைட்ல எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா உங்க கட்சிக்கு வரக்கூடிய அந்த இளைஞர் கூட்டம், கட்டுக்கடங்காத அந்த பெரும் திரள், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுல எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி, ஏன்னா அதை ஓவர்லுக் பண்ண முடியாது, நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின் படி அந்த 5000 பேருக்கு மேல கூடக்கூடாதுங்கிறது அந்த எஸ்ஓபியில இருக்கிற ஒரு இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட அந்த விதிமுறைப்படி கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து நீங்க ஓபன் பிளேஸ்ல ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அதை நீங்க ஒரு இன்டோர் இதுல நடத்திக்கலாம் இல்லையா?